ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன உன்மதம் மலையாள மூவியை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் குஞ்சக்கா போகன், லிஜோ மோல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கிரண் தாஸ். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கான்ஸ்டபிள் ஸ்டோரி ரைட்டராக ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு வருஷம் மெடிக்கல் லீவ் போட்டு பொண்டாட்டி காசுலயே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸ்டோரி எழுதுறேன்ட்டு வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு, ரொம்ப ஒய்ஃபையும் கஷ்டப்படுத்திட்டு, குழந்தைங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோத்தனமா சுத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல தான் அவருக்கு கதை எழுதவே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். யாருமே சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணிடுறாரு, திருப்பியும் நம்ம மெடிக்கல் லீவை கேன்சல் பண்ணிட்டு நம்ம போலீஸ்லயே ஜாயின் பண்ணி ஒழுங்கா போவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாரு. இவர் போன நேரம் இவருக்கு ஒரு சின்ன கேஸ் ஒன்று மாட்டி அதை போய் விசாரிக்கிறேன்னு போய் கடைசியில சஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு ஆயிடுது. அதுல பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபரும் பண்ணிடுறாங்க வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்க போனா அதை விட பெரிய கூத்து ஒன்று நடக்குது. என்னன்னா, அங்க ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கேஸ் கட் இருக்கு. அந்த கேஸ் கட்டை யார் தொட்டாலும் அவங்களுக்கு ரத்தம் சாபம் மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு அன்நேச்சுரலா ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இருப்பாதமா ஹீரோ அதை லைட்டா தொட்டுருவாரு. தொட்ட உடனே அடுத்தடுத்து கெட்ட சம்பவங்களாவே நடக்க ஆரம்பிக்கும். ஹீரோவுக்கு எதுவுமே நல்லதாவே நடக்காம போயிடும். ஒரு கட்டத்துல இவருக்கு அந்த கேஸ்ல என்னதான் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்ன்ற ஆர்வம் வரும். இதையே நம்ம கதையா எழுதுனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமா நோக்கத்திலையும் இதை யோசிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த லைனை சொல்லி டைரக்டர் கிட்ட அட்வான்ஸும் வாங்கிடுவாரு. அதுக்கப்புறம் கதையை டெவலப் பண்ணலாம்னா அவருக்கு அந்த கேஸ் கட்டு தேவைப்படுது. அதை எடுத்து எப்படியோ படிக்கலாம்னு ஒரு நாள் ட்ரை பண்றாரு. ஆனா அந்த கேஸ் கட்டு எதிர்பாராத விதமா எரிஞ்சு போயிருது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ நம்ம கதையை எழுதி கொடுத்தாகணும், அட்வான்ஸும் வாங்கிட்டோம், என்னடா பண்றது அப்படின்னு நினைக்கும் போதுதான் பொண்டாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கு கதை எழுத தோண மாட்டேங்குது, நீ அந்த பணத்தை நீ வச்சுக்கோ, நான் தனியே எங்கேயாவது போய் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போய் எழுதுறாரு. ஆனா அவரால் முழுமையா எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல சைக்கோ மாதிரி ஆயிடுறாரு, மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் பயமாயிருது. என்னடா இவரு படம் கதை எழுதுறன்னு போய் கடைசியில வாழ்க்கையை இழந்துருவாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட எல்லாம் கொண்டு போய் காட்டுவாங்க. அப்ப அவர் என்னென்னமோ சொல்லி இவருக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்து இது பண்ணுவாங்க. ஆனா ஹீரோ தன்னை பைத்தியக்காரன்னு சொல்றாங்கன்னு அந்த மாத்திரையெல்லாம் குடிக்காம ரொம்ப ராவடி பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவருக்கு எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தர் அந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுல இருக்க ஆவிதான் நம்மள தொந்தரவு பண்ணுது அப்படின்றது ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. தெரிய வந்தோடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த கேஸ் கட்ட இருக்கிற அந்த பொண்ணோட முகம் அவருக்கு டிராமாட்டிக்கா தெரிய ஆரம்பிக்குது. தெரிய ஆரம்பிச்சோடனே இவரு அதோட ரூபத்தை வச்சு யார் யார் இந்த கேஸ விசாரிச்சாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ ஒரு நம்பூதிரிய சந்திக்கிறாரு. அவர் முன்னாடி போலீஸ்காரரா இருந்திருக்காரு, இப்ப ரிட்டையர் ஆகி நம்பூதிரியா இருக்காரு. அவர்கிட்ட போய் பேசலான்னு போறாரு. அப்ப போனாதான் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா உண்மைகளும் தெரியுது. இந்த மாதிரி அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இதை நம்ம விசாரிச்சே ஆகணும்ட்டு அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் போய் விசாரிக்கிறாரு. ஆனா இவருக்கு சரியான ஒரு விஷயம் கிடைக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் இந்த படத்துல இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று காட்டுறாங்க. என்னன்னா, அந்த இறந்து போன பொண்ணுக்கு தங்கச்சி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த தங்கச்சி கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்குங்கிறது ஹீரோக்கு தெரிய வருது. உடனே வண்டி எடுத்துட்டு போய் அங்க அந்த பொண்ணை போய் விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அங்க தெரிய வருது, அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கு, அந்த பையன் கூட தான் சுத்திட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த பையன் யாரு என்னன்னு விசாரிக்கும் போது தான் அங்க மிகப்பெரிய ட்விஸ்ட் அடிக்குது. என்னன்னா, அந்த பையன் ஒரு ரவுடி பையனா இருந்திருக்கான். அவனுக்கு ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு என்ன பண்றாருன்னா, தான் பேரனுக்கு தான் சாவறதுக்குள்ள ஒரு இடம் ஒண்ணு வச்சிருக்காரு, அதை வித்து கொடுத்து பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்றாரு. அதுக்கோசரம் சொந்த ஊருக்கு வர சொல்றாரு. அந்த பையன் பேசிக்காவே ஒரு மலையாளி, அதனால பாலக்காட்டுல இருக்கிற அந்த ஊருக்கு வரான். வரும்போது அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய ஆளு தான் அந்த இடத்த வாங்குறாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் லவ்வரை கூட்டிக்கிட்டு அந்த பையன் அந்த நில விற்கிற அந்த பில்டருக்கு வீட்டுக்கு போனா அங்க எதிர்பாராதமா அந்த பையனை கொண்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணையும் பின்தொடர்ந்து கொண்டு போடுறாங்க. ஏன்னா அவங்க
நில மோசடி, அதாவது யார் யார் அனாதையா ஊர் பேர் தெரியாம இருக்காங்களோ அவங்களோட நிலத்தை எடுக்கிறது தான் அந்த பில்டர்ஸோட வேலையே. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பையனையும் அந்த பையனோட தாத்தாவையும் கொன்னுட்டு இவங்க நிலத்தை எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் கரெக்டா எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா சாட்சியா இந்த பொண்ணு பாத்துருச்சுங்கிறதுனால இந்த பொண்ணையும் கொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிருது. இந்த பொண்ணு தான் கடைசியில ஆவியா வந்து ஹீரோ கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்ற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த கோர்ட்டுக்கும் கொண்டு போவாரு. ஆனா இவருக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லி இவரை வந்து ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுவாங்க. இந்த கேஸையும் ரீஓபன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு ஒரு சின்ன கனவு மாதிரி, டிராமாட்டிக் கனவு மாதிரி வரும். அந்த கனவுல அந்த இறந்து போனவங்களை எல்லாம் எங்க புதைச்சிருக்காங்கிற மாதிரி அவருக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அங்க போய் அவர் தோண்டி சண்டை போட்டு தோண்டி அந்த இடத்த எடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே உண்மை தெரியும். ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் அவர் போலீஸ் வேலையை விட்டுட்டு இவரு இப்ப நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் வச்சு ஒரு படமாவே எடுத்துருவாங்க. இவருக்கும் நல்லா காசு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை வச்சு அவரு கதையாவே ஒவ்வொரு கதையா மிஸ்ட்ரி கதையா எழுதிக்கிட்டு இருப்பாரு. அப்படியே சம்பாதிச்சிட்டு இருப்பாரு. ஆனா கடைசியில நமக்கு என்ன காட்டுவாங்கன்னா ஹீரோவுக்கு இன்னமும் அந்த பயம் போகல, தூக்கம் சரியா வரல, மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் அவருக்கு எல்லாமே பழைய நிலைமைக்கு இருக்குங்கிற மாதிரி நமக்கு காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு பேய் படம், ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் கதை, இது எல்லாத்தையும் சேர்த்தி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு புதிய கதைக்களமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. யாருமே இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல படத்தை எடுக்க மாட்டாங்க. கிரண் தாஸ் இந்த படத்தை ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட நடிப்பு ரொம்ப செமையா இருக்கு. அதுவும் அந்த கோட் சீன் எல்லாம் சும்மா வெளுத்து வாங்கியிருப்பாரு. பிடிச்சவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.